ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம். இந்த வீடியோவில் 10th and 11th மாணவர்களுடைய பப்ளிக் எக்ஸாமுடைய ரிசல்ட் டேட்டுடைய அஃபீஷியல் அப்டேட் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். தமிழக பள்ளிக் கல்வித்துறை சார்பாக ஏற்கனவே 10th and 11th மாணவர்களுக்கு மே 19ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் அப்டேட் ஏற்கனவே கொடுத்தாங்க. ஆனால் தேர்வுத்துறை வந்து பார்த்திங்கன்னா மதிப்பெண்களை பதிவேற்றக்கூடிய பணிகள் அது மாதிரி வந்து தேர்வுத்துறை சம்பந்தமான அனைத்து விதமான பணிகளையும் மேக்ஸிமம் முடித்ததுனால மே 17ஆம் தேதியே ரிசல்ட்ஸ் வெளியிட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து சில பேப்பரில் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த அப்டேட் எல்லா ப்ரைவேட் யூடியூப் சேனல்லையும் அப்லோட் ஆயிடுச்சு, நீங்கள் செக் அவுட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அஃபீஷியலாக இது வரைக்கும் எந்த டெக்ளரேஷன் பண்ணலை. ஸோ மே 17ஆம் தேதி சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வெளியிடுவாங்களா. இப்போ விடுமுறை காலங்களாக இருக்கிறதுனால மே 17ஆம் தேதி சனிக்கிழமை ரிசல்ட்ஸை வந்து வெளியிட மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகேங்களா? மே 15 அல்லது மே 16 இந்த ரெண்டு டேட்டில் ஒரு டேட்டில் வந்து ரிசல்ட்ஸ் வந்து வெளியிடப்படலாம். அதற்கான அப்டேட் எப்போ வரும்னா நாளைக்கு வந்து கொடுத்துருவாங்க. நாளைக்கு 90% சான்சஸ் வந்து இருக்குது. எந்த டேட்டுன்னு அக்யூரேட்டாக கொடுக்கு சார், நாளைக்கு ஒரு வேளை செவ்வாய்க்கிழமை கொடுக்கல அப்படின்ட்டா புதன்கிழமை 100% வந்து கொடுத்துருவாங்க. எந்த டேட்டு, வியாழக்கிழமை கொடுக்குறாங்களா, வெள்ளிக்கிழமை கொடுக்குறாங்களா, சனிக்கிழமை கொடுக்குறாங்களா. ஆனால் மே 19ஆம் தேதிக்கு முன்னாடி கொடுத்துருவாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சதுனால இப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன செய்ய சிஎம்கிட்ட ஒப்புதல் வாங்கி தேர்வுத்துறைக்கு சொன்னோன்னே அவங்க அப்ரூவல் கொடுத்தோன்னே தேர்வுத்துறை என்ன செய்வாங்க, அமைச்சர் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து இந்த ரிசல்ட்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடிய தேதியை வந்து அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ இதையும் தாண்டி நமக்கு என்ன மிக முக்கியம்னா நம்ம எக்ஸ்பெக்டட் மார்க் வரணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் சிலர் வந்து பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஸோ அந்த அவங்க பாஸ் பண்ணுறதுக்குரிய மதிப்பெண் வரணும். சில டாப்பர்ஸ் என்ன செய்யிருப்பாங்க, நான் எல்லா படத்துலையுமே வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு மெயின் சப்ஜெக்டாக சென்டம் வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பாங்க. அஃபீஷியல் ஆன்சர்களை செக் அவுட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அந்தந்த மாணவ மாணவிகள் என்ன எதிர்பார்த்தாங்களோ அந்த மதிப்பெண் வரணும். நல்ல ரிசல்ட்ஸ் வரும். ரிசல்ட் டேட்டுடைய அஃபீஷியல் அப்டேட் மேக்ஸிமம் நாளைக்கு வந்துடும். யாரும் ஒரி பண்ணாதீங்க. உங்களுடைய எக்ஸ்பெக்டட் ஸ்கோர் சூப்பராக வரும். அது அல்லாமல் தமிழகம் முழுவதுமே ரிசல்ட் தேர்ச்சி சதவீதம் கடந்த ஆண்டுகளை விட உங்களுக்கு சூப்பராக வரும் என்பதுதான் உண்மை. இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த அப்டேட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.